மோஸ்ட்லி டெஸ்ட் ரிசல்ட் ப்ராப்ளம்னா வெப் பேஜ் 100% ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிரியேட் பண்ணுங்க. கீழே கிரியேட் அ நியூ பேங்க் உங்க இனிஷியல் போட்டு கிரியேட் பண்ணுங்க. அப்படிதான். அட்ரஸ் கூட ஆஸ்ட்ரிக் எல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு. யுனைடெட் ஸ்டேட்டா இருக்கும். நம்ம விஷன் ஆபரேஷன் யூஎஸ்ல தானே இருக்கோம். கவுண்டி சிட்டிலாம் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. கவுண்டி சிட்டி சஜஷனா அப்படியே செலக்ட் பண்ணுங்க, அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்ளை கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஒரே நிமிஷம். ஆபரேஷன் யுஎஸ்ஏல இருந்துகிட்டு ஏன் இந்தியா கிரியேட் பண்றீங்களா? கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட் வருது, நீங்க அங்க இந்தியா கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஃபர்ஸ்ட் இந்தியா தான் சார் ஆரம்பிச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல அட்ரஸ் நீங்க யுஎஸ்ஏ கிரியேட் பண்ணுங்க நீங்க. அடுத்து இந்தியா கிரியேட் பண்ணுங்க. வந்துருச்சு சார். பேங்க் கிரியேட் பண்ணிட்டீங்க. பேங்க் ஆஃப் இந்தியா அப்படியே ரைட்ல பாருங்க, அங்க பாருங்க கிரியேட் பிரான்ச் கிரியேட் பண்ணுங்க. பேங்க் ஆஃப் இந்தியான்றது உங்க இனிஷியல் போட்டா சர்ச் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ல பேங்க் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, கன்னியூ கொடுங்க. அப்படியே பிரான்ச் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இனிஷியல் போட்டு கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். அது பிரான்ச் கிரியேட் பண்றது நம்ம அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு அதுதானே? ஆமா, நம்ம பிரான்ச் பண்ணிட்டீங்க இல்லையா? லாஸ்ட்ல கிரியேட் அக்கவுண்ட், எல்லாத்துக்கும் அக்கவுண்டிங் கொடுங்க.
அக்கவுண்ட் யூஸ் இதுவும் என்னது? அக்கௌண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றீங்க? இப்போ பெரிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஒன்லி ஃபார் சேலரி பேமெண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சப்ளையர் பேமெண்ட் ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க? பேபிள், ரிசீவபிள் எல்லாத்துக்கும் எல்லாமே டிக் பண்ணணும். ஓகே, நேம் கொடுங்க. மல்டிபிள் கரன்சி இந்த பேங்க் பண்ணணும் டிரான்சாக்ஷனா, மல்டிபிள் கரன்சி எனேபிள் பண்ணணும். இந்த 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 பேஜ்ல என்ன சார் பண்ணும்? எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணும். இந்த பேங்க் கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கிளியரிங், பேங்க் சார்ஜஸ் எல்லாத்துக்கும் ரெலவெண்ட் அக்கௌண்ட். கேஷ் கிளியரிங் அது என்னது இந்த ரெண்டும்? கேஷ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பேமெண்ட் பண்றீங்கன்னா டைரக்ட் பேமெண்ட் பண்றீங்கல்ல, ஒயர் பேமெண்ட், என்இஎஃப்டி எல்லாம் பண்ணீங்கன்னா டைரக்டா பேங்க் ஹிட் ஆயிடும் இல்லையா. ஆமா. ஓகே, கேஷ் கிளியரிங்னா இன்னைக்கு உங்களுக்கு செக் வருது. ஓகே, செக் வந்த உடனே அக்கௌண்ட் பண்ணிடுவோம். பேங்க் இதுவும் கேஷ் தான் இங்க மீன் பண்றாங்களா? கேஷ் பேங்க்கும் இந்த கேஷும் ஒண்ணுதான். கேஷ் கிளியரிங்னா வந்து டெம்பரரி அக்கௌண்ட். கேஷ் கையில செக் வந்துருச்சு, பட் ரியலைஸ் ஆக 3 days ஆகும்னா அப்புறம் தான் அது கேஷ்க்கு போகும். இது வந்து டெம்பரரி அக்கௌண்ட். கேஷ் கிளியரிங் செக்குக்கு யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு தான். அது கேஷ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். நோ ஐட்டம் ஃபவுண்ட்னு வருது சார் அக்கவுண்ட்ல. அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கணும். அக்கவுண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தான் பேங்க்னு டைப் பண்ணணும். அக்கவுண்ட்ல போய் எல்ஓவி போட்டு தேடுங்க. அது போட்டாதான் இது வந்தது. இது வேற எதுவும் இந்த டாலரன்ஸ் இது என்ன சார்? ஆட்டோ ரெகன்சிலேஷன் டாலரன்ஸ் அதுதான் வந்து அதுக்கப்புறம் மேண்டேட்டரியா இருக்கு கேஷ் அக்கவுண்ட்க்கு அப்புறம் ஜிஎலுக்கு. சொல்லுங்க. கேஷ் அக்கவுண்ட் ஒன்லி தான் மேண்டேட்டரி, அதுக்கப்புறம் அக்கவுண்ட் டாலரன்ஸ்னு என்னமோ வந்தது. அக்கவுண்ட் லிமிட் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு லிமிட் மல்டிபிள் கரன்சி எனேபிள் பண்ணிடுங்க மேல. அது மல்டிபிள் கரன்சி ரெசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட்
Next, save and next. You may grant access to one organization the user bank account. Add organization access, legal entity add பண்ணு. ஏன்னா ஒன் பேங்க் மல்டிபிளா கொடுக்கலாம் இல்லையா? எரர் வர வர நீங்க கத்துக்கலாம். Select payables and or receivable accounts users only when the access organization is operating unit. இந்த ஆப்ரேட்டிங் யூனிட் ஆப்ரேட்டிங் யூனிட் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பாருங்க. ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லுது. ரிசீவபிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசீவபிள் நீங்க ஒரு என்ட்ரி போட்டு பார்த்துடலாம். அப்புறம் அப்ளை. ஸோ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபினிஷ். ஸோ உங்க பேங்க் கிரியேட் பண்ணிட்டீங்க, பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை பாருங்க, பேங்க் நேம், பேங்க் நம்பர் வந்துருச்சு, பிரான்ச் நேம், அக்கௌண்ட். ஸோ இது ஒரு கேடிபிபி பேங்க் ஆஃப் இந்தியா தான் உங்க அக்கௌண்ட் இல்லையா? ஓகே. நீங்க எனி டைம் சேஞ்சஸ் வேணா அப்டேட் அக்கௌண்ட்ல பண்ணலாம். இப்போ செக் சீரிஸ் பண்றீங்கன்னா செக் சீரிஸ்ல அந்த மேனேஜ் பேமெண்ட் டாக்குமெண்ட்ல பண்ணலாம். ஓகே. இதுல ஆமா. இல்ல பேங்க் செலக்ட் பண்ணனும், ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிரியேட். ஸோ இது பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல பாருங்க, நேம் கொடுங்க. அந்த செக் புக் நேம் பிளாங்கா, பிரிண்டடா. ஸோ ரியலா என்ன பண்றோமோ ஃபினான்ஸ்ல எல்லாமே இதுல பண்ணலாம். ஓகே. ஓகே. உங்க சிஎஃப்ஓ வந்து கேட்கிறாரு, அக்கௌண்ட் மேனேஜர் வந்து இதெல்லாம் வேணும், செக் வாய்டானா அப்படியே வாய்ட்ல போனோம்னா ரியலா என்ன இருக்கோ எல்லாமே ஏஆர்பில பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல இருந்து அப்படியே செக் பிரிண்டிங்காக தானே அந்த ஃபார்மேட் கேட்குறாங்க. அந்த ஃபார்மேட் ஒவ்வொரு இதுக்கும் கண்ட்ரிக்கு ஃபார்மேட் இருக்கும், பேங்க்குக்கு இருக்கும் இல்லையா? அதான் டெக்னிக்கல் பார்த்துப்பான் உங்களுக்கு, அவன் அட்டாச் பண்ணி கொடுப்பான். நீங்க டிஃபால்ட்டா இது பண்ணலாம். லாஸ்ட் அவைலபிள் நம்பர் கொடுங்க. கரெக்ட். ஒரு 100 கேப் இருக்கு இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். செக் புக் 1 வாஸ் கிரியேட்டட். ஓகே. ஓகே. இப்போ நான் வாங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. அங்க கீழே வந்து மேலே போங்க, டாப் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ். அந்த ஆட்டோமேட்டிக் இன்டர்ஃபேஸ் இங்கே தான் வரும். ஏதாவது எரர்னா இங்கே ஸ்டக் ஆகிடும். ஓகே கொடுங்க. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா லாக் பாக்ஸ் அப்ரோச் அப்படின்னு ஏர்ல அந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் பேங்கோட டெக்னிக்கல்ல இருந்து லிங்க் ஆகும்போது இந்த டேபிள்ல ஏதாவது எரர்னா எரர்னு இங்க ஸ்டக் ஆகி நிற்கும். ஓகே. ஓகே. ஆட்டோமேட்டிக் இன்டர்ஃபேஸ் அப்போ இல்ல query பண்ணுங்க, எதுவும் இருக்கக்கூடாது. என்ன இது? சும்மா F11 கண்ட்ரோல் F11 போட்டா எதுவும் வரல. ஓகே க்ளோஸ் பண்ணுங்க. F6 வாங்க.
அதுல ஒரு அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணுங்க எல்ஓவில. உங்க அக்கௌண்ட்டே செலக்ட் பண்ணுங்க. KTBB. போடுங்க லைன்ஸ் எத்தனை லைன். இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்பர் சும்மா கொடுங்க டம்மியா. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர் என்ன டேட் கொடுங்க. நீங்களே இதுல வந்து எப்படி இப்படிதான் வரும். இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் வேண்டாம். ரிசிப்ட் தானே நம்ம போட்டிருக்கோம். ரிசிப்ட் போடுங்க. கண்ட்ரோல் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட், ஒரு அமௌண்ட் கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இத்தனை லைன் வந்து அதில் நம்பர் ஆஃப் ஒரு 2 லைன் போடுங்க. ஸோ 2 லைன்ஸ் டோட்டல் வந்து 50,000. லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. லைன்ஸ் ரைட் சைடு டேப். ஸோ இந்த லைன்ல 2 லைன் என்டர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபார்மேட்ல இருக்கும். புரியுதுங்களா? கோடு வந்து ரிசிப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் கோடு செட்டப்ல கிரியேட் பண்ணுவோம். ஓ, நம்ம இதுக்கு பண்ணல. ஓகே, இந்த ஃபார்மேட் பார்த்துட்டீங்கல்ல. நான் வேற பேங்க் சொல்லி தரேன். க்ளோஸ் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் கோட் அட்டாச் பண்ணா வந்துரும். ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரெகன்சிலேஷன் அடுத்து. ஸோ இதுல இன்டர்ஃபேஸ் ஆகி நிக்குது. இதுல இருந்து பாஸ் ஆகி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஃபைண்ட் கொடுங்க. இது இருக்கு பாருங்க. இதெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் லெஃப்ட்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர், ஸ்டேட்மெண்ட் டேட்டு, பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாமே இதுல வந்துரும். அப்படியே ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பேங்க் வாங்கினா நீங்க அப்படி தேடலாம். ஓகே, இப்போ ஒன்னு ஆரக்கில் வந்து இப்போ இத்தனை ஃபீல்டு இருக்கு இல்லையா, 3 4 5 6 7 8 ரோ 8 காலம் இருக்கு. ஸோ நிறைய ஃபீல்டு இருக்கு, எல்லாமே வராது இதுல. அதுக்கு ஹிடன் ஃபீல்டு எப்படி பாக்குறதுன்னா, ஓகே மேல போங்க, ஃபோல்டர், ஷோ ஃபீல்டு. ஷோ ஃபீல்ட்ல வந்து அன்ரிகன்சைல் லைன் வேணா பார்க்கலாமா? கீழே வாங்க. அன்ரிகன்சைல் லைன். ஸோ எத்தனை லைன் ஸ்டேட்மெண்ட்ல அன்ரிகன்சைல் இருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக் ஏதோ பாருங்க. இந்த 4 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. 4 லைன் அன்ரிகன்சைல்டா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இதோ பாருங்க, அன்ரிகன்சைல் 4 லைன் என்னென்ன இருக்கு. லைன்ஸ் கிளிக் பண்ணுங்க, எல்லாமே ரிசிப்ட் தான் இருக்கு. இதுல 4 ரிசிப்ட் அன்ரிகன்சைல்டா இருக்கு. இதோ பாருங்க, இந்த 2 லைன் இதோ 16784. அந்த 16748ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா அந்த லைன்ல? அவைலபிள் போங்க. இது எப்படி நான் மேட்ச் பண்றது சொல்றேன். அவைலபிள் டேட் வந்து 19 ஜனவரியா? ஓகே, ஸோ டேட் கூட வேண்டாம். இந்த அமௌண்ட் நம்ம இங்க நம்பர், ரிசிப்ட் நம்பர் போட்டுறோம். இது வந்து ரிசிப்ட் நம்பர். ஓகே, ஏஆர் ரிசிப்ட் நம்பரா இது? அதோ போட்டிருக்கல, இதான் அந்த லெஃப்ட்ல நம்பர் வருது இல்ல, இது ஏஆர் ரிசிப்ட் நம்பர். இந்த நம்பர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது நம்ம புக்ஸ்ல. ஃபைண்ட் கொடுங்க. இருந்தா இதுல வந்துரும், இல்ல மறுபடியும் போங்க அதே மாதிரி. சோ இது வந்து மேனுவல் ரெகன்சிலேஷன். புரியுதுங்களா? ரிசிப்ட் நம்பர் எடுத்துருங்க, டெலீட், அதையும் டெலீட் பண்ணிருங்க. இப்போ அமௌண்ட் வச்சு பார்ப்போம். எவ்வளவு அமௌண்ட்? 16748. அப்ப நீங்க அமௌண்ட் ஃப்ரம் 16,000 to 17,000 கொடுங்க. சோ இதுக்குள்ள வரதெல்லாம் நீங்க வந்து சிலது ரிசிப்ட் நம்பர் தப்பா கூட இருக்கலாம் இல்லையா? 17,000. சோ இதுல இருந்து நீங்க ஒரே கஸ்டமர் தான் வரப்போகுது, அதனால நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா கூட மேட்ச் பண்ணிக்கலாம். பட் அதே கஸ்டமர் தான் வர்றதால. ஓகே, சோ இவ்வளவு வருது. இதோ இருக்கு பாருங்க, 16,700. அது எக்ஸாக்ட் அமௌண்ட் இருக்கா? 16,762 தான் இருக்கு. அதுல எவ்வளவு இருக்கு நமக்கு? 748. ஓகே, கீழே வாங்க. இல்ல சார், அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் இல்ல. ஓகே, நீங்க ஏதாவது இதை எடுத்துக்கோங்க. 2008 அந்த 16,545 லாஸ்ட். அது ரெக்கன்சைல் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ரெக்கன்சல் ஆயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் அமௌண்ட் 203. அதை வேற இதுல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல பார்ஷலாவும் நம்ம ரெக்கன்சல் பண்ணலாம். அதை டிக் பண்ணுங்க. இப்ப கிளியர்னு மாறிடுச்சு பாருங்க ஸ்டேட்டஸ். இந்த ஃபுல்லா அந்த அமௌண்ட் வேல்யூல போறோம். ரிசிப்ட் நமக்கு இது பண்றோம்ல. ஆமா. ஓகே. க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி சார் பார்ஷியல் அலோ பண்ணுது? ஆக்சுவலி இவ நம்ம 16748க்குன்னு நம்ம ரிசிப்ட் கிரியேட் பண்ணோம்னா பேங்க்லயும் அந்த அமௌண்ட் தானே வந்துடும். அவ ரிசிப்ட் தப்பா கிரியேட் பண்ணிட்டா. அந்த மாதிரி ஏதாவது அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ரிசிப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000, 2000, 3000 மொத்தமா ஒரு 20,000 கொடுத்துட்டான்னா நீங்க டோட்டலா பண்ணுவீங்க இல்லையா? கரெக்டா? உங்க புக்ஸ்ல வந்து 10 இருக்கும், 10 இன்வாய்ஸ். ஆனா இங்க ஒரே ரிசிப்ட் அமௌண்டோட மேட்ச் பண்ணலாம். அதான் லாஜிக். ஓகே. ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் 32,895னால ஃபுல்லா எடுத்துக்கிச்சுன்னு இல்ல. அந்த பேலன்ஸ் அங்கதான் இருக்கும். நீங்க அடுத்த இதோட அதையும் மேட்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இதான் மேனுவல் ரெகன்சிலேஷன். ஓகே. ஓகே. இப்போ நீங்க போய் ஒவ்வொண்ணா வேண்டாம். ஆட்டோ ரிகன்சைல் ஆடும் இல்ல அதான் அடுத்து பார்க்க போறோம். இது மேனுவல். க்ளோஸ் பண்ணுங்க. இத க்ளோஸ் பண்ணுங்க. எதுல நிறைய லைன் அன்ரிகன்சைல்டா இருக்குன்னு பாப்போம். க்ளோஸ் பண்ணுங்க. இந்த லைன் அப்படியே பேஜ் டவுன் வாங்க ஒவ்வொண்ணா. ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொல்லித்தரேன் போங்க. இப்போ ஃபோல்டர் வியூ போங்க. வியூ ரெக்கார்ட் லாஸ்ட். ஸோ லாஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஏன்னா இதுல லேக்ஸ் கணக்கு லைன்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டினியூ டு எண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் டேட் வந்துடும். ஓகே. நீங்க போட்ட என்ட்ரி கூட இருக்கும். இதுல பாருங்க எல்லாமே அன்ரிகன்சைல்டா இருக்கா? ஓகே. இந்த 44 லைன் எடுத்துக்கோங்க. ரிவ்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 44 ரிசிப்ட் ஒரு பேமெண்ட் அன்ரிகன்சைல்டா இருக்கு இல்லையா? பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஆட்டோ ரெகன்சிலேஷன் சொல்றேன். மேல டூல்ஸ் போங்க. ஆட்டோ இதுல வரலையா? இத க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ போங்க டூல்ஸ் ஆட்டோ ரெகன்சிலேஷன். இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. இம்போர்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் பண்றது பேங்க்ல இருந்து. இம்போர்ட் அண்ட் ரெகன்சைல்னா அதுவே இம்போர்ட் பண்ணி ரெகன்சைல் பண்ணோம். இப்போ ஏற்கனவே இம்போர்ட் ஆயிருக்கு, அன்ரெகன்சைல் இருக்கு. சோ நம்ம ரெகன்சைல் மட்டும் பண்றோம். சப்மிட் 1. இது எந்த அக்கவுண்ட்னு அது எப்படி இந்த பிரான்ச் 5 6 எல்லாம் கிளியரா வந்துரும். ஆமா. ஓகே. நீங்க உங்க ரியல் இதுல 1 2 3 பேங்க் இருக்கும் அவ்வளவுதான் இல்லையா? ஓகே. இப்போ ஓகே. இன்னொரு இது வாங்க. இந்த லாஸ்ட்ல வாங்க. இல்ல அது இருக்கட்டும். இங்க வாங்க. லாஸ்ட் பேங்க். அதுக்கு முன்னாடி 30th செப்டம்பர். இப்போ போங்க டூல்ஸ் அன்ரெகன்சைல் ஆல் போடுங்க. சோ இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம அன்ரெகன்சைல் பண்றோம். ஓகே. சப்மிட். லைன் நம்பர்னா அந்த லைன் இப்போ ஃபுல்லா. இப்போ போய் வியூ ரிக்வெஸ்ட் ஃபைண்ட் பாருங்க. எத்தனை லைன் நம்பர் அன்ரெகன்சைல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கேக்குது. இப்போ நீங்க ஃபுல்லா அன்ரெகன்சைல் பண்ணிட்டோம். இப்போ போங்க. ஆட்டோ ரெகன்சிலேஷன் கம்ப்ளீட்டட் அண்ட் ரெகன்சைல் ரன்னிங். ஆட்டோ ரெகன்சிலேஷன் எக்ஸிகியூஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க. அத பாருங்க. ஓபன் பண்ணுங்க. அந்த ஆட்டோ ரெகன்சிலேஷன் தான் ரன் இல்ல ரெண்டாவது லைன். மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. சோ என்ன சொல்லுது? நோ இதுல எதுவுமே மேட்ச் ஆகலையா? ஆட்டோமேட்டிக் மேட்ச்னா மேட்ச்னு வந்துரும். எல்லாம் எக்ஸெப்ஷன்ல வந்திருக்கு இல்லையா? கீழ வாங்க ஓடனா. எல்லாமே நோ மேட்சிங் ரிசிப்ட் தான். ஓகே. என்ன நம்பர் ரிசிப்ட் நம்பர்லாம்? ஓகே ஒன்னு பண்ணலாம். 267 ஆரம்பிக்குதா சீரிஸ்? ஆமா ஃபுல்லா. என்ன கஸ்டமர்? அது ஒண்ணு காப்பி பண்ணி query பண்ணுங்க. ஒரே ஒரு ரிசிப்ட் நம்பர் காப்பி பண்ணுங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த பேங்க் டீடைல்.
ஐயோ பெயிண்ட் போனா என்னமோ போகுது. ஒரு நிமிஷம். ஸ்னிப்பிங் டூல் பண்ணிடு. இப்ப ஏஆருக்கு போய் query பண்ணுமா? ஏஆர் போங்க. ரிசீவபிள். ஸோ உங்களுக்கு அப்பதான் கம்ப்ளீட் வியூ கிடைக்கும். அதனால இது வரலன்ட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதோட அமௌண்ட் தானே வரல. ஓகே, பேங்க்ல நம்ம போட்டுருவோம். ரிசீவபிள் சொன்னோம். query cost இது பாருங்க சார், இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 267,692. அது வேற என்ன போடுங்க? வேற 267,706,705. அதுவும் ரிசிப்ட் வரல. ஐ திங்க் பேங்க்ல இதுல இருக்கிறது தானே போட்டிருக்கோம் நம்ம. 26704 267,704. சார் எதுவுமே வரல. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது இது. ஓகே, சரி, நோ ப்ராப்ளம். போங்க பேங்க்குக்கு. சொல்லுங்க சார். பேங்க் ஸ்டேட்மெண்ட் போங்க. அதெல்லாம் கிரியேட் ஆகல, நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த ரெசிப்ட் நம்பரே இல்லையா? ரெசிப்ட் நம்பரை காப்பி பண்ணி கிரியேட் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும் சார் இதுல? ஒரு நம்பரை காப்பி பண்ணி ரிசிப்ட் கிரியேட் பண்ணுங்க அந்த நம்பருக்கு. ஓகே, ஒரு 1 மினிட் சார், ஒரே நிமிஷம். ஓகே, சொல்லுங்க சார். அங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போய் query பண்ணுங்க. அன்ரெகன்சைல்டு எடுங்க. அங்க இருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இது தேவையில்லை, விடுங்க. ஓகே, இங்க போயிட்டு ஃபைண்ட் நம்ம லாஸ்ட் லைன் மறுபடியும் நீங்க போய் ஃபோல்டர் ஷோ ஃபீல்ட் போடணும் இல்லையா? அதனால இருங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் இருங்க. அந்த ஃபோல்டருக்கு போங்க. விடுங்க அத. ஃபோல்டர் நியூ. உங்க இனிஷியல்லே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. எனி டைம் ஓபன் பண்ண வந்துரும். ஓகே.
இப்போ போங்க, இப்போ போய் ஃபோல்டர்ல ஆட் பண்ணுங்க. ஃபோல்டர் ஷோ ஃபீல்ட்ல போய். இது இல்லைங்க, அந்த ஃபோல்டர். இந்த ஷோ ஃபீல்டு ஆட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். இதே மாதிரி ஏபிலயும் இருக்கு, எல்லா ஆரக்கிள்ல மோஸ்ட்லி எல்லா இதுலயும் இருக்கு. சரியா? சோ இப்போ ஃபைண்ட் போனா இதுதான் வரும்னு எப்படி தெரியும்? இந்த ஃபார்மேட்ல தான் வரும்ட்டு. புரியல. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்கிரீன் இருக்குல சார், சேவ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ சேவ் பண்ணுங்க, கண்ட்ரோல் எஸ். சேவ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க திருப்பி ஓபன் பண்ணுங்க. ஃபைண்ட் போறோம்ல சார், ஃபைண்ட் போடுங்க. இப்போ அது அதோடயே வரணும்னா நம்ம அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணணும். இந்த ஃபோல்டர் ஐகான் அதுல உங்களத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபேவரட் மட்டும் வந்துரும். ஓகே. நம்ம மொபைல்ல மெனு வச்சுக்கிற மட்டும் வந்துருச்சா? ஃபைண்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் இன் திஸ் ஃபோல்டர். ஓகே, எஸ். இப்போ எண்ட் போணும். இல்ல இதுல வந்திருக்கணும். நீங்க அதை போடும்போது சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க ஷோ ஃபீல்ட் போட்டுட்டு அப்புறமா நீங்க ஒரு இனிஷியல் கிரியேட் பண்ணணும். என்னெல்லாம் வேணுமோ ஃபோல்டர் ஷோ ஃபீல்ட் போடுங்க. போட்டுட்டு அந்த அன்ரெகன்சைல்டு அமௌண்ட் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. சரியா? இப்போ நான் அன்ரெகன்சைல் போட்டேன். இப்போ வந்து ஃபோல்டர் நியூ போட்டு வேற நேம்ல கிரியேட் பண்ணுமா? அந்த ஃபோல்டர் ஷோ ஃபீல்ட் போட்டுட்டு சேவ் புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்களா? அப்படிதான் பண்ணேன். வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? இந்த பேங்க் தான் சார். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இங்கேயும் சரி, ஏபி ஃபோல்டரும் சரி, எங்கேயுமே. ஓகே. ஓகே. இந்த பேங்க்ல தான் அந்த இது இருந்தது சார். நீங்க வேற இது கூட எடுத்துக்கோங்க. இப்ப பாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த 44 கிளிக் பண்ணுங்க. 44 லைன்ஸ். ரிவ்யூ போங்க. லைன்ஸ். ஓகே. இப்போ நீங்க வந்து அந்த ரிசிப்ட் நம்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஈக்குவலான ரிசிப்ட் சிஸ்டத்துல இல்ல. கிரியேட் போங்க. அதுல கிரியேட் இருக்கு பாருங்க. கிரியேட் பட்டன் கீழ 1 2ன்னா இங்க இருந்தே பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. இங்க போய் கிரியேட் ஏஆர் ரிசிப்ட். அவ்வளவுதான். இது ரிசிப்ட் ஸ்கிரீன் போய்டும். கிரியேட் பண்ணீங்கன்னா மேட்ச் பண்ணிக்கலாம். ஒன்னு பண்றேன். 267 692. இந்த ரிசிப்ட் நம்பர் வந்து பேங்க் ஸ்டேட்மென்ட்ல இருந்து எடுக்குதா? இது எப்படி ஃபெட்ச் பண்ணுது சார்? இது பேங்க். நோ மேட்சிங் ரெமிட்டன்ஸ் பேட்ச் சொல்லுது இல்லையா? பேங்க்ல இருந்து வருது. அமௌண்ட் இங்க தானே போடணும். சர்ச் அண்ட் அப்ளை பண்ணுமா? அப்ளை பண்ணலனாலும் ரிசிப்ட் வந்தாச்சு. அக்கவுண்டன்ஸ் போட்டுட்டு 180 இந்த அமௌண்ட் என்ன? 187,963.07.
சேவ் பண்ணிட்டேன் சார். இப்ப க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இது ஆயிடுச்சா ரெக்கன்சைல்? அன்ரிகன்சைல்டுன்னு இருக்கு. அவைலபிள் போய் அந்த ரிசிப்ட் நம்பர் தேடு. 692 இதான் அன்ரிகன்சைல்டு இருக்கு. அவைலபிள்ல போய் ரிசிப்ட் நம்பர் தேடுங்க. ஃபைண்ட். வந்துருச்சு. அவ்வளவுதான், டிக் பண்ணுங்க, ரெக்கன்சைல் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா ரிசிப்டும் கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோ ரெக்கன்சைல் ரன் பண்ணீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே கிளிக் பண்ணி அன்ரெக்கன்சைல் பண்ணுங்க. இதுயா? அவைலபிள்ல போய் அன்ரெக்கன்சைல் பண்ணி விட்டுருங்க. அவைலபிள் பட்டன். இங்க எங்க சார் அன்ரெக்கன்சைல் இல்லங்க, ஃபைண்ட் பண்ண இது இல்ல, இங்க இருக்கீங்க. அவைலபிள் போங்க, ஃபைண்ட். வரவே இல்லையா? க்ளோஸ் பண்ணுங்க. அப்ப எப்படி அது இதாச்சு? ஸ்டேட்டஸ் மாத்திடலாமா? மாத்த முடியல. இந்த ரெக்கன்சைல்ட கிளிக் பண்ணுங்க, ரெக்கன்சைல் பட்டன் கீழே. இல்ல அப்படி பண்ணாதீங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டீங்களா அன்ரெக்கன்சைல்? இல்ல, அது அன்ரெக்கன்சைல் ஆல சார். இப்போ இந்த மறுபடியும் போங்க, ரிவ்யூ 267 692 நம்ம பார்த்தது. லைன்ஸ் போங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரெக்கன்சைல கிளிக் பண்ணிருக்கீங்களா? ரெக்கன்சைல் பட்டனுக்கு போங்க, கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி அன்ரெக்கன்சைல் பண்ணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ டூல்ஸ் ஆட்டோ ரெக்கன்சைல் ரன் பண்ணுங்க. ஆட்டோ, ஐயோ இது ஏன் பண்ணீங்க? சப்மிட் 1. நோ. ஓகே. இப்போ போய் வியூ ரிக்வெஸ்ட்ல பாருங்க அவுட்புட்டை. இந்த ஒரு லைன் ரெக்கன்சைல் ஆயிருக்கணும் இல்லையா? ஆமா. என்ன நம்பர்? 267 692. அது வரவே இல்லை. இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். 680 267. அது வரலையே சார். எக்ஸெப்ஷன் மாத்திரம் தான் வருமா? அந்த நம்பர் வரவே இல்லை. இது அங்க போய் query பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ரெக்கன்சைல் ஆயிருக்கும் இல்லையா? இது எக்ஸெப்ஷன், என்ன ரீசன்னால எக்ஸெப்ஷன் இது வரப்போகுது. நம்ம திரும்ப இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போய் இங்க பார்த்தா 43ன்னு வரணும். இங்க ரீக்வெரி. சூப்பர். ஃபைண்ட் ரிவ்யூ பண்ணி கண்டுபிடிங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன். ஓகே.
reconcile வந்துருது. சோ இது க்ளோஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் வந்து ரெகன்சிலேஷன் மேனுவல். இப்போ நான் மேனுவலா தான் பண்ணுவேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ். ஓகே. நீங்க பட்ஜெட்டிங் பண்ணீங்க இல்லையா இதுல ஜிஎல்ல? கேஷ் ஃபோர்காஸ்டிங் போங்க. கேஷ் ஃபோர்காஸ்ட்ன்றது கேஷ் பட்ஜெட்டிங் மட்டும் தான். ஓகே. நீங்க எடுக்கலாம் எது வேணாலும் அதேதான் பட்ஜெட்டிங் பண்றது தான். இது வந்து கேஷ் பட்ஜெட்டிங் ஆகும். ஃபோர்காஸ்ட் டெம்ப்ளேட் போங்க. அடுத்தது இங்க இதுவா? ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுங்க. இங்க என்ன பண்ணணும் சார்? ரோ டீடைல் இதோ வந்தது, நான் அப்படியே பேக் போட்டேன். இல்ல இது பாருங்க. சோர்ஸ் ஃபர்ஸ்ட் எதுல இருந்தெல்லாம் நீங்க கேஷ் பட்ஜெட்டிங் பண்ண போறீங்க? சப்ளையர் இன்வாய்ஸ் எவ்வளவு தேவைன்னு பண்ண போறீங்களா? கோ கொடுங்க. லைன் பை லைன் ஆட் பண்ணலாம் நீங்க. சோ சப்ளையர் இன்வாய்ஸ் ஒரு லைன் கிரியேட் ஆயிடும். அதுல என்ன ரோ நம்பர் 1 போட்டுக்கோங்க. அப்ளை. ஓகே. அடுத்து டிராப் டவுன். அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வேணுமா? சப்ளையர் பேமெண்ட் வேணும்னா அதை போட்டுக்கோங்க. கோ கொடுங்க. நம்ம எத்தனை வேணுமோ போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. இதான் உங்க டெம்ப்ளேட். காலம் டீடைல்ஸ் இது என்ன சார்? காலம் டீடைல்ஸ் காலம் நம்பர். ஓ ஃப்ரம் டு வந்து பீரியட் கொடுக்கணுமா நம்ம? Finish. Form validation.
From to is not a numberங்கிறான் சார். ஒரு நிமிஷம் ஓகே கொடுங்க. காலம் செட்டப் ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணுங்க மேல. அதை டெலீட் பண்ணிருங்க. டெலீட் வர மாட்டேங்குது. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்க. ஃபினிஷ் போடுறேன். ஒவ்வொரு டேட்டா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. KTVB creation has been created. ஓகே. அடுத்து forecast போங்க. forecast நேம் ஒரு நேம் கொடுங்க. செலக்ட் பண்ணுங்க LOVல இருந்து எதை forecast பண்றீங்க. டெம்ப்ளேட் உங்க டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்க. டெம்ப்ளேட் நேமே போக மாட்டேங்குது சார். அது என்ன ஃபோர்காஸ்ட் நேம் கொடுத்தா அதுவே வந்துருது. அந்த நேமோட லூப் ஆயிருக்கும். இப்போ என்னோட டெம்ப்ளேட் எப்படி சூஸ் பண்ண முடியும்? இதை டெலீட் பண்ணுங்க. டெம்ப்ளேட் நேம் ஃபோர்காஸ்ட் நேம் டெலீட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கவர் ஆயிடும் எல்லாமே. அப்படியே டெலீட் பண்ணுங்க. இப்போ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் தானே கிரியேட் பண்ணீங்க. ஹேங் ஆயிடுச்சா சார்? பேஜ் டன்னு நிக்குது அந்த ஸ்டேட்டஸ். மறுபடியும் போடுங்க. க்ளோஸ் விண்டோ அப்படி திரும்ப வரும். சர்ச் தான் இருக்கு. கிரியேட் இல்லையா? கோ வரலையே சார். ஃபோர்காஸ்ட் பை டேஸ் வரலையே. நீங்க எதுல இருக்கீங்க? கேஷ் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்ட் டெம்ப்ளேட் நான் இது பண்ணேன், செலக்ட் பண்ணேன். ஃபோர்காஸ்ட் டெம்ப்ளேட் போங்க. கிரியேட் டெம்ப்ளேட் இருக்கு. ஃபோர்காஸ்ட் பை இருக்கு. ஓகே. உங்க டெம்ப்ளேட் நேம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணுங்க.
ஓகே. ம். இப்ப அதுல சம்மரி எல்லாமே இருக்கு பாருங்க. ரன் ஃபோர்காஸ்ட் தோ இருக்கு பாருங்க ரைட்ல லாஸ்ட்ல. ரன் ஃபோர்காஸ்ட் என்ன ஓகே. நான் ஒண்ணும் இல்ல. நான் அந்த இத அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க அத வச்சு போட்டா வந்துரும். இதான் இது.